என்னம்மா வேலை ஏதோ அனுபவிச்சு செய்கிற மாதிரி இருக்குது. ஹலோ, நான் வினோடா. இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். நாங்கள் பசங்க எல்லாம் கூட்டிகிட்டு வயலுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி எங்களோட வீக்கெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்தோம் அப்படின்னா 4 பேர் ஒன்றா இருந்து ஏதாவது வேலை எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். இல்லைன்னா வெட்டியாக உட்காந்து அன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடும். அப்படி இன்னைக்கு வெட்டியாக போகிற நாள் இல்லை. இன்றைக்கி ரொம்ப ப்ரொடக்டிவாக நாளை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைலாம் இருக்குது. ஸோ அங்கேயே ஷெட்யூல் பண்ணி தான் வந்திருக்கோம். அங்கே கேட்டுக்கு பைக் சவுண்ட் கேட்கும் போதே சரி, இங்கே இருக்க நம்ம செல்லங்க இந்த நாய்க்குட்டி எல்லாம் நம்மளை தேடி அங்கே வந்துடுவாங்க. இப்போதைக்கு இந்த 3 பேர் தான் இங்கே இருக்கானுங்க, மற்றவங்கெல்லாம் பாக்கி அந்த பக்கம் இருக்கானுங்க. ஸோ வந்ததுமே நம்மளை இப்போ நான் இங்கே தான் பைக் நிப்பாட்டணும். அவனுங்க இங்கேயே நின்றுலாம், ஆனால் நிற்க மாட்டானுங்க. எங்கள் மாமா சும்மா கூட அதை டிராக்டர் சுற்றி 2 ரவுண்ட் அடித்தாங்கன்னா பின்னாடியே 2 ரவுண்ட் சுற்றி வருவானுங்க. அந்த அளவுக்கு பயங்கர செல்லம். நம்மளுக்கு டெய்லி இந்த நாய்க்கெல்லாம் இங்கேயே நம்ம சமைச்சிருவோம். இப்போ நான் வீட்டிலேருந்து செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவனுங்களுக்குன்னு ஏதாவதுலாம் கொண்டு வருவேன். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்ததுமே நம்ம காலை சுற்றி ஊன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருப்பானுங்க. ஸோ வந்ததுமே கண்டிப்பாக இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வேலையெல்லாம் பார்க்குறது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மஷ்ரூம் ஃபார்ம் போய் பார்த்துருவோம், புல்லை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணோம். அங்கே மணல் போட்டிருந்தோம்ல, அங்கெல்லாம் புல் இப்போவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டியாக இருக்கும்போது எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸி, இல்லைனா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் மாமாவோட ஃபேவரட் பிளேஸ், இந்த கோழி எல்லாம் பார்க்க போயிடும். இதெல்லாம் அவரோட செல்லங்க, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னமோ இதெல்லாம் வளர்த்தவரோட பசங்க அளவுக்கு பயங்கரமாக கொஞ்சம் பார்த்துப்பாங்க. நீங்களே பாருங்கள், இப்படி கையில் ஊட்டி விட்டால் யாருக்கு தான் பிடிக்காது. கீழே வச்சா கூட இப்படி சாப்பிட மாட்டாங்க. கையில் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் அவரை தேடி வரும். நானும் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் வருவேன், ஆனால் என்ன பார்த்தா எல்லா டைரெக்ஷனில் அங்கிட்டுமா ஓடிடும். இதுவே எங்கள் மாமா வந்தாங்க அப்படின்னா எங்கிட்டு இருந்தாலும் சரி வந்து கேட்டில் எப்படா திறப்பாங்கன்னு வந்து ஷெட்டோட வாசல்லே நின்றுட்டுருக்கோம். அது என்னமோ தெரியல. நம்ம முதல் நாளே என்ன பண்ணுவோம்னா, ட்ரம்மில் நம்மளுக்கு எவ்வளோ பேக்ஸ் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வக்கையில் வந்து ஊற வச்சுட்டு போயிடணும். அதை நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம்ம இப்போ ஓரளவு ஒரு 10 பேக் போடுற அளவுக்கு தான் நம்ம ஊற வச்சுட்ருக்கோம். வந்ததுமே என்ன பண்ணுறோம், ட்ரம்மை மாமா கமுத்து விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாமா இருக்கும்போது மாமா பண்ணுவாங்க, நான் பண்ணுவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அவங்க வருவாங்க. சுற்றி காய வச்சுனா இது ஒரு 3-4 டைம்ஸ் காய வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அடிக்கிற வெயிலை பொறுத்து. அப்படி ஒரு டைம் அதை நம்ம உதறி விட்டுட்டு போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த டைமில் நம்ம திருப்பி போகிறதுக்கு ஈஸியாகும். ஒரே டைமில் வேலையை பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்க புல்லெல்லாம் பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் கிளம்புனதுமே பசங்க கேட்டாங்க, எங்கேதாம்மா போகிறீங்க அப்படின்னு. நான் புல்லாம் எடுக்க போகிறேன், உடனே நாங்களும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டானுங்க. பிரஜு பயங்கர ஒரு ஹெல்ப்பிங்க. நம்ம என்ன பண்ணாலுமே அந்த வேலை பண்ணுறதுக்கு வருவான். பட் ஒரு பிரச்சனை என்னென்னா, அவனோட எந்த வேலையுமே அவனுக்கு தொடர்ந்து ரொம்ப நேரம் செய்ய முடியாது. ஒரு 10-15 மினிட்ஸ் செய்வான். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது புது வேலை தாங்கன்ட்டு போயிடுவான். புது வேலைக்கு நான் எங்கடா போவேன், இருக்க வேலையே செய்யணும் அப்படின்ட்டு இருப்பேன். சின்னவன் பெரியவன் என்னெல்லாம் பண்ணுறானோ அங்கெல்லாம் கூட இருப்பான். அந்த வேலையெல்லாம் செய்ய அவனும் ட்ரை பண்ணுவான். அதை கொஞ்சம் முடிச்சுட்டு ஷெட்டுக்கு முன்னாடி மட்டும் பயங்கர குப்பையாக இருந்துச்சு. நம்ம வேலையெல்லாம் பார்த்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கடந்துகிட்டே இருந்துச்சு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதெல்லாம் அப்பப்போ எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் இந்த வேலை பண்ணும்போது மாமா நம்ம கீரை போகிறதா இருந்தோம்ல, அந்த வயலை சரி செய்யறதுக்காக டிராக்டர் எடுத்துகிட்டு ஒழுக போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் பசங்க என் கூட தான் இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூட போயிட்டு ரவுண்ட் அடிக்க போயிட்டானுங்க. எல்லாம் டிராக்டர்லேயே உட்காந்துட்டு உழுகிறத பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தானுங்க. நம்ம கீரைக்கும் அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். இங்கிட்ட ஒரு சைடு வேலை ஆரம்பிக்கும் போதே இந்த கீரையை விதைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே டைமில் வேலை நடந்துகிட்டே இருக்கும்ல. அப்போது இனிமேல் திரும்ப நான் என்னோடய வேலைக்கே வந்துட்டேன். அங்கே இருக்கிறதெல்லாம் அங்கங்கே பிரித்து வச்சுட்டு எனக்கு என்னென்ன முடியுமோ சின்ன வேலையாக. நான் எல்லா டைமும் இப்படிலாம் பண்ண மாட்டேன். பட் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போ இதெல்லாம் செய்வேன். வந்து இன்னொரு டைம் வைக்கலாம் ஓரளவு மேலெலாம் காஞ்சிச்சு. ஸோ திருப்பி போட்டோம் அப்படின்னா இன்னும் கூட சீக்கிரம் காஞ்சிரும். சரி, நிறையா வேலை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அந்த டைம் என்னன்னா, நம்ம ஃபாகரை டைம் டு டைம் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா மஷ்ரூம்க்கு ரொம்ப முக்கியமே டெம்பரேச்சரை பயங்கரமாக ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா வளரும். அதுக்கு பசங்களுக்கு எப்படின்னா அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர ஆர்வமாக அதை ஆட்டம் போட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் போட்டப்போ நான் கூட இப்படி தான் ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களே போய் ஆட்டம் போடுங்கடா, நான் வெளில நின்று வேடிக்கை பார்க்குறேன், அந்த மாதிரி ஆகிட்டேன். திரும்ப பேக் டு ஒர்க், அதே ஒர்க்குக்கு வந்தாச்சு. நம்ம வைக்கிற திருப்பி போட்டு இவ்வளோ வேலை பண்ணிட்டோம்ல, அப்போ நம்மளுக்கு பசிக்கும் இல்லை, ஸ்நாக்ஸ் டைம் வந்தாச்சு. நம்ம எங்கே போனாலும் இவனுங்களாம் நம்ம கூடயே வந்துடுவானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பின்ன பசங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம்.
டைம் டு டைம் பிரேக் எடுத்துப்போம். வேலையும் நம்மளுக்கு முடிகிற டைமில் பண்ணிகிட்டே இருப்போம். சரி நீங்கள்லாம் உட்காருங்க, நான் திரும்ப ஒழுகுறதுக்கே போகிறேன்னு எங்கள் மாமா கிளம்பிட்டாங்க. சரி மாமா எழுந்து போயிட்டாங்க, பசங்களும் மாமா கூட போயிட்டாங்க. நம்ம மட்டும் வெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் அதே தான், எனக்கு பெரிய வேலைலாம் அங்கே இருக்காது, நிறைய டைம் வெட்டியாக தான் இருக்கேன், அப்படி தான் இருக்கும். பட் நடுவில் சின்ன சின்ன வேலையும் இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப போயிட்டு டைம் ஆனதுக்கப்புறம் ஃபாகர் ஆன் பண்ணணும். போயிட்டோன்னா அதுக்கு இன்னும் கூட டெம்பரேச்சர் இப்போது கொஞ்சம் சம்மர்னால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். என்னவா நீ குடுறா, அப்போ ஏன் நான் அவன்கிட்ட சொல்கிறேன், உன்கிட்ட கேட்டால் குடுறா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, குட்டி நாய் டே பாசமாக என்கிட்ட கேட்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணா கிட்ட சொல்கிறான் அவன் கொடுக்குறதுக்காக. நடுவில் வந்துட்டு நம்ம கோழியெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிப்பேன். நம்ம மாமாவுக்கு பயங்கர பிடிக்கும் அப்படின்னாலும், எனக்கு கோழினாலே ரொம்ப பயம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ரெண்டாலே இங்கேருந்து ஓடுவேன். இதுக்காக நிறையா கத்திருக்கேன், அழுதுருக்கேன், கோழி பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி. பட் இப்போது அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. இப்போயும் பிடிக்கிறதுக்குலாம் பயம் தான், பட் இருந்தாலும் அந்த பக்கத்தில் வந்தாலே அந்த இதெல்லாம் நிறையவே மாறிடுச்சு. பின்ன மாமா எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அங்கேயே நம்ம பேக் போடலாம். பட் பயங்கர வெயிலாக இருக்கும், நம்ம வேலையில் டக் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும், அதோட தூக்கிட்டு நம்ம ஒரு தென்னை நிழலில் வந்து போட்டோம் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக பேசிட்டு நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கலாம். அதுக்காக தான் சொல்லி இதோ சின்னவனும் பெரியவனும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வேலை பண்ணுற இடத்துலலாம் ஊடாலையும் குறுக்கையும் போயிட்டே தான் இருப்பானுங்க. அதை அப்படியே தூக்கிட்டு வந்தால் லேக்காக நிழலில் போட்டுட்டு வேலை பார்க்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி டெய்லி இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் வெயில் அடிக்கும், அப்போ காய வச்சுட்டு பின்ன வேலை பார்க்குறதுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து போட்டுருவோம். நம்ம என்னடானா ஒரு மாதிரி பயங்கர ஆர்வமாக வேலை பார்த்துட்ருக்கோம். இவனுங்க அதை ஒரு விளையாட்டை எடுத்துகிட்டு ஜாலியாக நம்ம எல்லாம் பண்ணுறதுலேயும் அவனுங்க ஒரு விளையாட்டு அதில் கண்டுபிடிச்சி அதில் ஏறுறதும் இறங்குறதும் ஊடலை போகிறதும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளும் லெட் தம் ஹேவ் ஃபன்னு சொல்லிட்டு விட்டுறது. பேக் போடும்போது என்ன பண்ணுவேன்னா, மாமா நிறையா ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, நிறைய வெயிட் வச்சு நல்லா தம் பண்ணி போடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு வராது, ஆனாலும் நான் மாமா போடும்போது பார்த்துட்டே இருப்பேன். ஃபாஸ்ட்டாக போடணும்னு சொல்லிட்டு அடிக்கடி என் பேக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு எங்கள் மாமா பேக்கையே பார்த்துட்டே இருப்பேன். சொல்லுவாங்க என்ன இங்கே லுக்கு அப்படிவாங்க, நீங்கள் போட்டிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் மாமா என் கூட போட்டி போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா இன்னும் அழுத்தி போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிவிட்டு நம்ம பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்போம். இதுலலாம் பசங்களை ரொம்ப க்ளீனாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவனுங்க இதை விட்டு எங்கேயுமே போகிறதில்ல. இதுக்குள்ளேயே டச் பண்ணாத, இங்கேயே இரு, வெளியே மட்டும் வேலை பாரு, உள்ளே பார்க்காதான் சொல்லிடுது. பட் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பானுங்க. நான் பேக் போட்டு முடிக்கிறேனோ இல்லையோ தூக்கிட்டு ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்காக பெரியவன் போயிட்டான். சின்னவனுக்கு அதை பொண்ணு இஷ்டமாக இல்லை தெரியல, அண்ணா பண்ணுறானே ஏதோ பண்ணுறான், அவன் ஸ்கோர் பண்ண பார்க்குறான், நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடிடுவான். இது என்னம்மா வேலை, ஏதோ அனுபவிச்சு செய்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச வேலையா இருக்கு இந்த வேலை. இது பண்றதுலயே எனக்கு பிடிச்ச வேலை இந்த வேலை தான். யார் மேலே இருக்க கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது. அப்படியே ஏதோ ரிலாக்ஸா ஒரு வேலை பார்ப்போம்ல, பண்ண ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும், அப்படி ஒரு வேலை. பின்னாடி கொண்ட டிசைனா இருக்கு. சம்மர் மாமா இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த எல்லா வேலையிலையும் அந்த ஃபோட்டோ போடுற வேலை பயங்கரமாக பிடிக்கும். முடிச்சுட்டு ஷெட்டில் போயிட்டு ஒவ்வொரு பேக்காக எடுத்துகிட்டு நம்ம தொங்க விடணும். சின்னவன் நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு பேக்கை தூக்கி நின்றுட்டே இருப்பான். அது வேணாம் சாமி வெயிட்டாக இருக்கும் வையினாலும் கேட்க மாட்டான். அதை என்கிட்ட தான் கொடுத்ததுக்கப்புறம் அது அவனுக்கு பயங்கரமாக ஏதோ விஷயம் பண்ண ஒரு ஜாலியாக சந்தோஷமாக அதை பார்த்துட்டு இருப்பான். டெய்லி நமக்கு ரெகுலராக சில வேலைகள் இருக்கும், சின்னதாக தான். டெய்லி பேக்ஸை செக் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கா, ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் இருக்கும். நம்ம இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி 10 பேக் அப்படி கனெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். நடுவில் ப்ரொடியூசர் சின்ன வேலை எல்லாமே பண்ணுவாங்க. மேலே எல்லாத்தையும் எதாவது சரி பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது நான் பண்ணுறேன் அப்படி அதை ஆர்வமாக எடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் நான்
நிறையா எதிர்பார்த்த விஷயம் தான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாகவே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கூட ஒரு பாண்ட் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி திரும்ப மதியம் லன்ச் டைம் போகிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு டைம் ஃபாகர் ஆன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் பசங்க விளையாட விட்டுட்டு திரும்ப நம்ம கிளம்பும்போது திரும்ப போய் நம்ம செல்லங்கள்லாம் பார்க்கணும். பேசிக்காக அது எங்கன்னா மாமாவோட செல்லங்க தான். போயிட்டு தண்ணி தீவனம் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு ஷெட்டுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு நான் உள்ளே தான் இருக்கேன். பட் என்னை பார்த்துட்டு தான் அது உள்ளே வராமல் பயந்துட்டே வெளியே நிற்கிது. ஏன்னா மாமா காணும்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா அப்படிதான். மாமா பார்த்தா பயங்கர ஆர்வமாக ஓடி வருவாங்க. இல்லை டெய்லியும் பிரச்சனை நடக்கும். அந்த கொண்டு வர தூக்கு சரி கோழிக்கு எடுத்துகிட்டு வரோமோ அதை யார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது டெய்லியும் மறந்துடுவோம். இன்றைக்கி அந்த பொறுப்பை நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். டடா.